ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அது என் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று பேசும்போது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாருக்கே வந்து பேசும்போது வந்து நம்ம சொல்லுவோம்ல, அது என் பிரச்சனை இல்லை, அது உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். தட்ஸ் அப்படின்னா வந்து அதாவது தட் இஸ் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக வந்து தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் அப்படின்னா வந்து அது அப்படின்னு அர்த்தம். நாட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். மை அப்படின்னா ஏன், என்னுடைய அப்படின்னு சொல்கிறோம்ல, என். அதுக்கு மை. ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பிரச்சனை. இதான் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். That's not my problem. செகண்ட் சென்டென்ஸ், என்னை பற்றி கவலைப்படாத. இப்போ நம்ம யாருக்கையாவது வந்து சொல்லும் போது வந்து ஏதாவது ரொம்ப கவலையோட பேசும்போது வந்து சொல்லுவோம்ல, எனக்கு உன்னை பற்றி தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம்ல, என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாத, அதாவது தனியாக சொன்னோன்னா செய்யாத அப்படின்னு சொல்லி, அது இந்த இடத்துல வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வந்து டோன்ட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரி அப்படின்னா வந்து கவலை. கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி, கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படின்னா வந்து பற்றி, என்ன பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பற்றி, அதுக்கு தான் வந்து அபவுட். மீ அப்படின்னா வந்து என்னை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, don't worry about me. Don't worry about me. Next third sentence, என்னுடைய தப்பு தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று பேசக்கலாம் வந்து, இதை நான் ஒன்று செஞ்சல, என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லனா, மை மிஸ்டேக். இது வந்து நான் தான் செஞ்சேன், இது வந்து என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நான் தான் செஞ்சேன், இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, என்னுடைய தப்பு தான் இது அப்படின்னு சொல்கிறோம்ல, இது அவன் பண்ணலை, என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லனா, மை மிஸ்டேக். மை மிஸ்டேக். மை அப்படின்னா வந்து என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மிஸ்டேக் அப்படின்னா வந்து தப்புன்றது. ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லனா, மை மிஸ்டேக், ஏன் தப்பு தான், மை மிஸ்டேக். ஃபோர்த் சென்டென்ஸ், ஒருபோதும் கைவிடாது. இது வந்து எதுக்காக நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோன்னா, இப்போ வந்து இதுலேருந்து எப்பவுமே வந்து விலகிடாத, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து விலகிடாத, இது வந்து கைவிட்டுறாது அப்படின்னு சொல்லுவோம்ல. யார் ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறோம்ல, அந்த டைமில் வந்து நம்ம சொல்லுவோம்ல, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இதை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அட்வைஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப், ஒருபோதும் கைவிட்டுறாத. அதுக்கு வந்து இங்கிலீஷில் நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.